சின்ன சின்ன கிளிப்பாக விட்டு எப்படியோ சோனி ஒரு வழியாக கடைசியில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோடைய ட்ரைலரை விட்டுட்டாங்க. எத்தனை கிளிப்புடா அடி. ஓவராலாக ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்த்து அப்படிதான் இருக்கு. என்ன ஸ்பைடர்மேனோட வாய்ஸை மட்டும் தான் தமிழில் கொஞ்சம் மாற்றி வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு மூலையில் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த படத்துலையுமே யாருக்குமே பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஐடென்டிட்டி தெரியல. ட்ரைலர் ஃபுல்லாகவே நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனாக தான் அதிகமாக இருக்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னா ஆர்கானிக் வெப்பு கிடச்சிருக்கு நம்ம பீட்டர் பார்க்கருக்கு. அதாவது ஸ்பைடர்மேனுக்கு ஆர்கானிக் வெப்பு கிடச்சிருக்கு. எம்ஜேவி நெட்டையும் நம்ம பீட்டர் பார்க்கர் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. அவங்ககிட்ட ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல காட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஏதோ ஒரு லெட்டரை இன்னமும் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. நம்ம பீட்டர் பார்க்கராகவும் சரி ஸ்பைடர்மேனாகவும் சரி எம்ஜேவை மீட் பண்ணுறாரு. மேபி இவர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றத படத்தில் எம்ஜே கிட்ட சொல்லாமலும் போகலாம். மனுஷன் ட்ரைலர் ஃபுல்லாகவே டிப்ரெஷனில் தான் இருக்கார். பனிஷருக்கு ஸ்பைடர்மேனை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பீட்டர் பார்க்கரா தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஆனால் ஸ்பைடர்மேனை நல்லா தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டேங்கரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவரை, அதாவது ஒரு உடம்புக்குள்ளேருந்து இன்னொரு உடம்புக்குள்ளே போயிட்டு அவங்களோட பாடியை டோட்டலாக ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு பவர் இருக்குது. இந்த காஸ்டியூமை வச்சு சிடி சிங் ஆல்ரெடி இருந்தாங்க. மேபி அவங்களா இருக்கலாம். ஒருவேளை இது அவங்களா இருந்தால் அது ஜின்கிரேவா இல்லை சாஸ்திராவா, இதில் எந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம ப்ரூஸ் பேனர் உள்ளே வராரு. அவர் ப்ரூஸ் பேனராக வராரு. ஹல்காவோ ப்ரொஃபஸர் ஹல்காவோ வரல. ஆக்சுவலாக நம்ம இவரை கடைசியாக பார்த்தது ப்ரொஃபஸர் ஹல்கா தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல இவர் சயின்டிஸ்டாக, அதாவது ப்ரூஸ் பேனராக மட்டும்தான் இருந்திருப்பார். ஆனால் அவர் கையில் ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்றது கிளியராக தெரியல. அது பச்சை கலரில் இருக்குது. ஒரு வேளை பாம்பை பிடிச்சி உள்ளே போடுற மாதிரி ஹல்கை பிடிச்சி உள்ளே போட்டு வச்சுருக்காங்களோ. அண்ட் இவருக்குமே பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவர் பீட்டர் பார்க்கரை பார்த்து உன் பேர் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. மேபி அந்த நேமை கேட்டுட்டு இந்த நேமை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு கூட அவர் ரியலைஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நடுவில் பூமராங், ஸ்கார்பியன், டெரண்ட்ரா கூடலாம் ஃபைட் பண்ணுற சீன்லாம் பங்கமாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இவர் சிட்டியோட கீ இவர் கையில் தான் இருக்குது. அந்த சிட்டியோட கீயை வாங்கும் போது ஹாப்பியாக வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா சூட்டில் உனக்கு எங்கடா ஹாப்பியாக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஆக்டிவாக வாங்குறாரு. ஆனால் அடுத்த சீனில் இவர் இங்கே கையில் வச்சுட்டு இருக்கும் போது பல கேள்விகளோட அதை கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லாத்த விட கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுற்றி ஒரு மனுஷன் அடித்தா எப்பட்றா அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனோட ஆண்ட் இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா எம்ஜேக்கு புது பாய் ஃப்ரெண்டு. சத்திய சோதனை. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா கிளியராக தெரியுது. இவர் எனிமீஸ் கூட சண்டை போடுற டைமை விட இவர் அவருக்குள்ளேயே தனியாக சண்டை போடுறதுக்கே பெரிய நேரம் எடுத்துகிட்டு இருப்பார் போல் இந்த மூவியில். ஆர்கானிக் வெப்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுக்கு ரெஃபரன்ஸாக இந்த சீனை வச்சுருக்காங்க. ஹேண்டு கூட சண்டை போடுறது வேறு லெவலில் இருக்குது. எம்ஜே இன்னமும் ஸ்பைடர்மேன் யார் அப்படின்றத டீகோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மூவிஸ்லேயும் சரி பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு எம்ஜே தனியாகவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டில் ஸ்பைடர்மேனோட கண் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. அவருடைய பாடிக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்குது. ஓவராலாக இந்த ட்ரைலர் வெறித்தனமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஓகே, நம்ம அயன்மேனுக்கு என்டிகே மூவியில் விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் கொடுத்துட்டு கொலை பண்ண அளவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ட்ரைலர் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க.